நம்ம வாரம் இல்லையா, சமைக்கிறோம், சாப்பிட்றோம், தூக்கம் வந்தால் தூங்குகிறோம், பூஜை நடக்குது, வர சொல்கிறாரு, வந்துட்டு போயிடுறோம், ரைட், சந்தோஷம். நம்ம எல்லாரும் ஆயிரமாக காணிக்க போடுறோங்க. எப்படி இது நடக்குது? யாராவது எப்போவாவது சிந்திச்சு பார்த்து இது என்ன சாமின்னு யாராவது ஒருத்த கேட்டிருப்பீங்களா? யோசிச்சு பாரு. சாமி சிலிண்டர் காலி ஆயிடுச்சு சாமி, சரி இந்த சிலிண்டர் எப்படி வரும் யோசிச்சிருப்பீங்களா? இவ்வளோ லைட்டு போட்டிருக்கிறோம், மாதம் மாதம் கரண்ட் பில் எப்படி கட்டுறாரு? என்னைக்காவது யாராவது சிந்திச்சு பார்த்துருப்பீங்களா? இதுக்கு பேர் குறுக்குளம்னு சொன்னால் எப்படி சொல்ல முடியும்? உங்கள் வீட்டில் கூட நீங்கள் ஏதாவது ஒரு பொருள் இல்லாமல் இருக்கலாம். நீங்கள் வாங்கிட்டு வர்றது ஒன்றே என்ன தெரியுமா? ஏதோ கத்தரிக்காய், வெங்காயம், அது கூட எதுக்கு வாங்கிட்டு வரீங்க? அது இல்லைன்னு சொல்லிட்டு அது நாங்களே வாங்கி வச்சுட்டு போகிறோம். இதுவே பெரிய விஷயமா நினைக்காங்க. அந்த காய்கறி வாங்கி கொண்டாந்து ஒரு 2 கிலோ 3 கிலோ வாங்கி வைக்கிறது அப்படியே இந்த ஆசிரமத்துக்கு தூக்கி தலையில் வச்சது மாதிரி எண்ணங்கள் உருவாகுது. அப்புறம் மற்றதெல்லாம் யோசித்து பார்க்கணுமா பார்க்கக்கூடாதா? இதெல்லாம் நீங்கள் சிந்தித்து யோசிச்சா தான் உங்களுக்குள்ள அறிவுத்தன்மையே வேலை பார்க்கும். உனக்குள்ள இவ்வளவு இது இருக்கா அப்படின்னு நீங்கள் எல்லாம் மாற்ற உருவாகும். உன் குடும்பத்தில் இதெல்லாம் ஏன் இப்போ பேச வேண்டியது வருதுன்னா, நீங்கள் அப்படி இருக்குங்கிறதுனால இப்போ நான் இதெல்லாம் வெளிப்படுத்த வேண்டியது வருது. உன் சொந்த வந்தக்காரங்களே 4 நாளைக்கு ஒரு வீட்டில் உக்காந்துட்டா நீ எவ்வளவு முகம் சுழிக்கிறோமா இல்லையா? என்னடா வந்தோம் 2 நாளைக்கு இருந்தோம், போன முன்னு இல்லாமல் இங்கேயே டென்ட் அடிச்சுட்டாங்களே, எவ்வளவு யோசிக்கிறோம். 4 பேர் வந்திருப்பாங்க இல்லையா? இங்கே எப்பயாவது நம்ம அப்படி சிந்திச்சிருக்கிறோமா, யோசிச்சிருக்கிறோமா? சொல்லுங்க சாமியா, யாராவது சொல்லுங்க. அப்போ இவ்வளவு நடக்குதே, நான் என்ன இங்கே இந்த மாதிரி மரம் காய்க்கிற மரமாக வச்சுருக்கேன்? இந்த சிந்தனை யாருக்குமே வரதில்லை. அந்த சிந்தனை கேட்டவன் ஒரே ஒரு ஆள். இந்த செவரு கீழே காங்கிரீட் போட்டு பில்லர் போட்ட கொத்தனார் ஒருத்தன் கேட்டான் என்கிட்ட, சாமி நாங்களும் 1.5 வருஷமாக வேலை பார்க்கோம், நீங்கள் எங்கேயுமே போக மாட்டேங்கீங்க, இங்கேயே தான் இருக்கீங்க, ஆனால் எல்லா வேலையும் பார்க்குது, கரெக்டாக சனிக்கிழமையான சம்பளம் கொடுத்துட்றீங்க, எப்படி சாமி அப்படின்னு கேட்டான். நான் சிரித்தேன். சாமி இது என்ன சிரிப்பு, இதுதான் பதிலா சாமி அப்படின்னா? இதெல்லாம் நீ தெரிஞ்சுக்கிறதா என் கூடவே 6 மாதத்துக்கு இருக்கணுட்டாங்க, கூடவே உங்கள் கூட இருந்த என் குடும்பம் தெருவுக்கு போயிருந்தேன். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுனா குடும்பம் தெருவுக்கு போனாலும் போகட்டு முடியாண்டா நீ இருக்கணும் அப்படின்னு. இல்லை சாமி, அப்போ அதை நான் தெரிஞ்சுக்கிறவே வேண்டாம், கொடுங்க அப்படின்னா. ஆனால் அவன் வேலை பார்க்க வந்தவன் தான். ஆனால் நம்ம நம்பி வந்த பக்தர்களுக்கு என்னைக்காவது அந்த எண்ணம் ஒரு பேருக்காவது ஒரு கேள்வியாவது கேட்டிருப்பீங்களா? என்ன யாரும் வாங்கி திறக்க மாட்டேங்கீங்க? சரி, அதாவது போகட்டும்ப்பா. ஒரு சிறப்பு பூஜை நடத்துகிறோம் இல்லையா? 1 லட்ச ரூபா 1.5 லட்ச ரூபாய்க்கு வஸ்துகள் வாங்குகிறோம். சாமி நம்ம பூஜையில் எதுக்கு இவ்வளோ கொடுக்கணும், இவ்வளோ எதுக்கு செலவு பண்ணணும், கொஞ்சம் குறைச்சிக்கிற கூடாதான்னு கூட பேச மாட்டாங்க. எப்படி என்னமோ கல்யாண வீட்டில் எடுக்கிற மாதிரி. சாமி அந்த பாப்பாளுக்கு எடுக்கல சாமி, இந்த பையனுக்கு எடுக்கல சாமி, இந்த குழந்தைக்கு எடுக்கல சாமி.
கல்யாண வீட்டில் ஏதோ குறை வந்துடக்கூடாது. புரியுது எனக்கு சொல்கிறது? அப்போ நம்ம எல்லாரும் எந்த இடத்துல இருக்கோம்? சரி, அது உங்கள் உரிமை, நான் கூட ஏற்றுக்கிறேன். சாமி இவ்வளவு செய்கிறாரு, அதில் 2 குழந்தைய வந்து இல்லைன்னா குழந்தைய வருத்தப்படணும்னு ஒரு உரிமையோடு சொல்கிறீங்க, நான் ஏற்றுக்கிறேன். ஆனால் எப்படி கேட்டிருப்பீங்களா? இதெல்லாம் ஆராய்ஞ்சாதான், ஆராய்ச்சி இது எப்படின்னு தெரிஞ்சுக்கணுங்கிற ஆர்வம் நமக்கு வந்து கேள்வி மேலே கேள்வி கேட்டு அதை நீ தெரிஞ்சுக்கிட்டால் மாத்திரம்தான் உன் வாழ்க்கை ஆதாரத்தை நீ மேன்மைப்படுத்தி கொண்டுட்டு போக முடியும். நான் சொல்றது புரியுதா? அப்போ எந்த இடத்துல நம்மளை வழிநடத்துகிற ஒரு பரதேசி எவ்வளவு நம்பிக்கை வச்சிரு அவங்க குரு மேலே வச்சிருந்தா அந்த காரியங்கள் இப்படி நடக்குதுங்கிற விஷயத்தை அவர் நமக்கு எடுத்து சொல்லும் போது நம்ம மண்டையில் அப்போதான் பொடுகு வரும். சொல்லி கேள்வி கேட்காம வருமா? அப்போ இது நான் என்ன சிம்பிளா நீ அதை கேட்கணும் இதை கேட்கணும் கூட சொல்லல. இவ்வளவு நடந்து எப்படி? நான் 4 பேர்த்துட்டு இல்லை 100 பேர்த்துட்டு கூட வாங்கி செஞ்சிருக்கேன், அது வேற விஷயம். ஆனால் கொடுக்கணும்ல, கொடுக்க வைக்கணும்ல. அது யாருக்கு மேலே நம்பிக்கை வைக்கிறோம்? என்ன வழி நடத்துகிற என் குரு மேலே நான் நம்பிக்கை வச்சு அந்த செயலாக்கத்தை பண்ணுறேன். அப்போது அந்த விஷயத்தை நீ தெரிஞ்சுக்கிட்டா தானே நீ பயணம் பண்ணுற, நீ யாரை நம்புறியோ அவங்க மேலே நீ நம்பிக்கை வைப்ப, உனக்குள்ள அந்த மாற்றத்தை கொண்டு வருவ. அதுக்காகவாது தெரியணும் இல்லையா? ஆனா இந்த சிந்தனையே கிடையாது. நான் இங்க உட்காந்து 5 வருஷம் ஆச்சு, அதுல ஒரு 1.5 வருஷத்தை விட்டுருக்க, கொரோனா காலம் போயிடுச்சு இல்லையா? ஆனா பாலா போன அந்த கொரோனா வந்துருச்சு இல்லை அப்படின்னு சொன்னா உங்களெல்லாம் மெழுங்குறது மாதிரி பக்தர்கள் இங்க நின்றுருப்பாங்க. ஆமா சாமி, வந்து அந்த 1.5 வருஷம் ஜேன்னு வந்து இறங்குனாங்க. மகாயாகம் ஒன்று நடத்தினேன், புரிஞ்சுதுங்களா? அந்த 3 நாளும் 1 லட்சம் பேர் இங்க இருந்தாங்க. 1 லட்சம் பேர். கொரோனா வந்தது, எல்லாத்தையும் காலி பண்ணிடுச்சு. அதுக்கப்புறம் கேட்டுக்காது தேரவே மாட்டேங்குது, ஒன்று கூட தேர மாட்டேங்குது. அது ஒரு இது ஏதோ ஒரு கணக்கில் அது கொரோனாவை ஒட்டி வேற ஒரு விஷயம் வந்துச்சு, அது வந்துச்சு, இது வந்துச்சு, எல்லா கல்வியும் சேர்ந்து அது எப்படி சொல்லுவாங்க, சுனாமி அடிச்சது மாதிரி எல்லாம் அடிச்சுட்டு போயிடுச்சு. அந்த கூட்டத்தில் வந்த நபரில் நிற்கிறவன் யாருன்னா இந்த கண்ணை ஒருத்தன் தான் நிற்கான். ஒரு நாளையுமே வந்து ஒரு நாளைக்கு 7 கோடி சாப்பாடு போட்டுதானே சாமி. ஈஸ்பி வந்து தானே 6 மாதம் கொரோனா காலத்தில் நம்ம அன்னதானம் நடத்தணும் சாமிங்க. டெய்லி 150 பேர் வந்து மத்தியானம் சாப்பிட்டு போயிடுவாங்க. ஈஸ்பி தான் கூட்டம் வருது ரொம்ப. அது ஒரு பையன் நாதாரி பையன், இந்த ராமலிங்காரத்துக்கார பையன் ஒரு 2 பையன் வந்து சாப்பிட்டுட்டு, அது மத்தியானம் வெயில் காலத்தில் வருவாங்க இல்லையா, சாப்பிட்டு இந்த இதில் எல்லாம் இது காலியாக இருக்கும், இதில் எல்லாம் படுத்திருப்பாங்க, உட்காந்து கதை வச்சுருப்பாங்க. அதெல்லாம் ஃபோட்டோ எடுத்து கொரோனா சட்ட விதிமுறையை இந்த சாமியார் மீறி போய்கிட்டு இருக்காரு சொல்லி டிஎஸ்பிக்கு அனுப்பிச்சிருக்காரு. அவர் இப்படி தான். அப்போ நான் தனியாக அங்கே உட்காந்துக்கிட்டு இருக்கேன், நைட்டில் 9:30 மணிக்கு அவர் வரார் வண்டியில். ஏன்னா திடீர்னு 2-3 வண்டி வருது, அதுவும் சைரன் வச்சுட்டு வருது அப்படின்னு சொல்லி பார்த்தாங்க. டிஎஸ்பி வண்டி முன்னாடி வருது, உங்கள் ஸ்டேஷனில் இருக்கிறவங்க அவங்கெல்லாம் வந்தார். அப்புறம் சேர் எடுத்து போகிறதுக்கு உட்காந்து ஒரு 1 மணி நேரம் பேசிக்கிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவர் சாமி அன்னதானத்தை நிறுத்திடுவோம். இதான் சாமிங்க. அப்போ தான் காட்டினேன், இந்த வருங்க இப்படி எடுத்து எனக்கு இருக்காங்க, நீங்கள் நடவடிக்கை எடுக்கணும்னா நான் எஸ்பிக்கு அனுப்புவேன்னு எனக்கே அவன் மெசேஜ் அனுப்புனானுங்க அப்படின்னா. அப்போ நான் சொன்னேன் அவர்கிட்ட, திடீர்னு நிறுத்த முடியாது, சாப்பிட்டவங்க நாளைக்கு வருவாங்க, நாளைக்கு ஒரு நாள் எல்லோரும் வரட்டும், ஐயா இன்னையிலேருந்து நிறுத்த போகிறோம், இந்த மாதிரி நிறுத்த சொல்லிட்டாங்கன்னு நாங்கள் சொல்லி நான் வந்து சரிங்க சாமி.
அப்புறம் மறுநாள் வந்தவங்ககிட்டலாம் சொன்னோம், சாப்பாடை கொடுத்துட்டு நாளையிலேருந்து சாப்பாடு இருக்காது, வர வேண்டாம். அப்படி டெய்லி நடந்த 6 மாதம் நடந்த அன்னதானம் நின்னது, மறுபடி துவக்க முடியல. புரிஞ்சுதா? இப்போ அதே அன்னதானம் ரெகுலராக நடந்திருக்கும்னா இந்நேரம் 150 பேருக்கு எவ்வளோ பேர் வருவாங்க? குறைஞ்சது 1000 பேராவது வந்துட்டு இருப்பாங்க. ஆனால் அந்த அன்னதானம் நடக்கும்போது அந்த ஆளில் பல பேர் வந்தவங்களே காய்கறி வாங்கிட்டு வருவாங்க, அரிசி சிப்பு எடுத்துட்டு வருவாங்க, அவங்களால முடிஞ்சதெல்லாம் கொண்டு வந்து கொடுப்பாங்க. இந்த நேரத்தில் இவ்வளோ பேர்த்துக்கு செய்கிறீங்களே சாமி. அப்போ அது ரெகுலராக நடந்துக்கிட்டு இருந்திருந்தா புரியுதுங்களா? அது நிறுத்தினது திருப்பி நம்ம டெய்லி அன்னதானம் நம்மளால் பண்ண முடியல. 150 பேருக்கு நான் சமைப்பேன் சாமி, நான் தான் சமைப்பேன். 6 மணிக்கு ஆரம்பிப்பேன், 9 மணிக்கெல்லாம் சமைச்சதெல்லாம் ஒரு சாம்பார், ரசம், ஒரு கூட்டு, 150 பேர் சாப்பிட்றதுக்கு சாப்பாடு செஞ்சு தூக்கி மூடி வச்சுட்டு வந்துடுவேன். அப்போ ஒரு பக்தர் வந்துக்கிட்டு இருந்தார், உலகநாதன் சொல்லி. அவர் 9 மணிக்கு தான் வருவார். அப்புறம் அவர் கூட இன்னும் ஒருத்தர் 2 பேர் வருவாங்க. அவ்வளோதான், 10 மணிக்கு சாப்பாடு கொடுக்க ஆரம்பிப்பாங்க. நீங்கள் 1.5 பொடி அரிசி பொங்குறதுக்கு அப்படியே எல்லாம் நாக்க தொங்கப்பட்டு டக்குன்னு நிற்கிறீங்க. 6 மாதம் நான் ஒருத்தன் தான் சமைச்சேன் சாமி அன்னதானத்துக்கு. 150 பேர் கம்மி இல்லாமல் வந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. இன்னும் ஆச்சரியப்படுவாங்க அவங்கெல்லாம். சாமி எங்கள் வீட்டில் யாருமே இப்படி சாம்பார் இதெல்லாம் வச்சு கொடுக்க மாட்டேங்காங்க சாமிப்பாங்க. பொம்பளையை சமைக்கிறதுக்கு ஒரு நாளைக்கு சோறை கொலைய விட்டுறீங்க, இல்லைன்னா உப்பு இல்லாமல் ஆக்குறீங்க, இல்லைன்னா உப்பை போட்டுறீங்க, இல்லை உரப்பே இருக்க மாட்டேங்குது. இன்றைக்கி எப்படி அந்த இதில் வந்து பச்சை மிளகாய் வெட்டி போட்டாங்க, பட்டாணி இல்லை, மறந்து வெட்டி போட்டீங்களோ? வத்தல் எல்லாம்